Hi, Salam Alaikum. This is Maga exercise 3.1 லமா 8th sum tan square theta equal to 1 minus k square எனில் secant theta plus tan cube theta into cosecant theta equal to 2 minus k square the whole power 3 by 2 என நிறுவுக. by 2ன்னு சொன்னாவே என்ன சாமி அர்த்தம்? பைன்னு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாவே ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ என்ன ரூட்டு? ஸ்கொயர் ரூட்டு. அடுக்குன்னா இருக்குது, 3 இருக்குது. ஓகே, சரி, இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு சுருக்கிறேன். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் கியூப் டீட்டா இன்ட்டு கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா யாருடைய தலைகீழி? காஸ் டீட்டாவின் தலைகீழி. இங்கே சிக்கு வந்துச்சுன்னா காசு, சீக் ஆகிட்டிங்கன்னா காசு, சிக் ஆகிட்டிங்கன்னா காசு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தலைகீழே ஆகிடுச்சு. காஸ் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாவன்னா எழுதலாம் சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா? அப்போ க்யூப் இருக்கிறதுனால இதுக்கு க்யூப், இதுக்கு க்யூப் இன்ட்டு கொசிக்கன் டீட்டா யாருன்னா 1 பை சைன் டீட்டா. கொசிக்கன் டீட்டா சைன் டீட்டாவின் தலைகீழி, சீக்கன் டீட்டா காஸ் டீட்டாவின் தலைகீழி. காஸ் டீட்டா சீக்கன் டீட்டாவின் தலைகீழி, சைன் டீட்டா கொசிக்கன் டீட்டாவின் தலைகீழி. ஓகேவா சாமி? ப்ளஸ்ஸு பெருக்கல் ஃபஸ்ட்டு யாரை செய்யணும்? பெருக்கலை தான் செய்யணும். அப்போ நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல். 1 டைம் இருக்குது, இந்த 3 டைம் இருக்குது, 1 டைம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே சாமி, அப்போ மீதி என்ன இருக்கும்? 1 பை காஸ் டீட்டா ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் டீட்டா. 3லேருந்து 2 1 படித்தா மீதி 2 இல்லை, இங்கே காஸ் கியூப் டீட்டா ஈக்குவல் டு போடலாமா? ஒரு பின்ன எண், பின்னம்னா பை போட்டிருக்கோம். ஒரு பின்ன எண் அல்லது விகிதமுறு எண், இதோ ஒரு விகிதமுறு எண். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கானா? இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது. காஸ் டீட்டாவினுடைய மடங்கு தான் காஸ் கியூப் டீட்டா. அங்கே ஒரு மடங்கு இருக்குது, இங்கே எத்தனை மடங்கு? 3 மடங்கு இருக்குது. சரி, 3 மடங்கு இல்லை, 3 அடுக்காக இருக்குது. 3 முறை இருக்குது. இது 1 முறை இருக்குது, இது 3 முறை இருக்குது. அப்போ யாரை எடுத்துக்கணும்? பெருசாக இருக்கிறவங்கள தான் எடுத்துக்கணும். அப்போ இங்கே 1 முறை தான் இருக்குது, மீதி எத்தனை முறை போடணும்? 2 முறை. ஸோ இங்கே 2 முறைன்னா 2ஆல் பெருக்கினா வரைக்கும் காஸ் ஸ்கொயர். காஸ் கியூபில் 1 போயிடுச்சு, காஸ் ஸ்கொயர் தான் பெருக்கணும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இதுக்கு தான் இருக்குது இது, அதனால் இது சைன் ஸ்கொயர் டீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு 1 பை காஸ் கியூப் டீட்டா. இப்போ சொல்லுங்கள், காஸ் டீட்டாவின் தலைகீழி என்னது? சீக்கன் டீட்டா. ஓகே, அப்போ சீக்கன் காஸ் டீட்டாவின் தலைகீழி சீக்கன் டீட்டானா காஸ் கியூப் டீட்டாவின் தலைகீழி சீக்கன் கியூப் டீட்டா. ஓகே சாமி, இப்போது இது லெஃப்ட் சைடில் இருக்குது, இது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். அடுத்து ரைட் சைட் பாருங்கள். 2 மைனஸ் கே ஸ்கொயர் த ஹோல் பவர் 3 by 2. இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறேன். ஓகே, 2 நான் எழுதுகிறேன், 1 + 1ன்னு எழுதிட்டா, 1 1 கூட்டினா தானே 2. அப்போ இதுக்கு இது கனெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ எழுதிக்கலாம் 2 மைனஸ் கே ஸ்கொயர் த ஹோல் பவர் 3 by 2 ஈக்குவல் டு 2 நான் எப்படி எழுதுகிறேன்? 1 + 1ன்னு எழுதுகிறேன். ஏன்? இங்கே 1 மைனஸ் கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் கே ஸ்கொயர் ஓகே தான். அப்போ இதுக்கு ஏற்றவன் என்ன பண்ணுறேன்? 1 + 1 மைனஸ் கே ஸ்கொயர். 1 1 கூட்டினா 2 த ஹோல் பவர் 3 by 2 ஈக்குவல் டு 1 அப்படியே வச்சுக்கிறேன். 1 மைனஸ் கே ஸ்கொயர் என்னன்னு சொல்லியிருக்காங்க அவங்க? டேன் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + tan ஸ்கொயர் டீட்டா த ஹோல் பவர் 3 by 2. எப்படி சொன்னோம்? ஒருத்தர் கூட டான்னு கிளம்பிட்டு போனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அப்போ 1 + tan ஸ்கொயர் டீட்டா என்னது? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் பவர் 3 by 2. இதெல்லாம் 9th ஃபார்முலா தான். இங்கே பாருங்க சாமி, அடுக்கடுக்காக இருந்தால் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ சீக்கன் டீட்டா த ஹோல் பவர் 2 × 3 by 2. அதான் சொன்னேன், இந்த ரூட்டும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டுன்னா ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டும் அடி கொடுத்துரும். இல்லை இது மாதிரி போடுங்க. ஓகே, ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா த கியூப்னா அது சீக்கன் கியூப் டீட்டா. இது 2. ஒன்றாவது சமன்பாடு என்ன வந்துச்சு? ரைட் சைடில் சீக்கன் கியூப் டீட்டா. 2வது சமன்பாடு என்ன வந்துச்சு? சீக்கன் கியூப் டீட்டா. ஸோ ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம். அப்போ என்ன சமம் எழுதணும்? கீழே எழுதிடுங்க. ஃப்ரம், நான் பேப்பர் வேஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, 1 = 2,
ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே செல்லம்.